போயிட்டாரு, பார்த்தாரு, வள்ளி கிழவனை பார்த்தும் பயங்கர மாதிரி தெரியல, நமஸ்காரம் பண்ணிட்டார். தடக்கை பங்கையும் பாட்டில் பாடுறார். 856 பாடல். குரப்பன் கொம்பைமன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே, தாயே நமஸ்காரம் பண்றமா, என்ன லவ் பண்ணுன்னு கேட்கிறார். தடக்கை பங்கையும் கொடுக்கு தமிழ்க்கு தஞ்சமென்று உலகோரை தடவித்து சென்றிருந்து உலத்தில் குள்படும் தளர்ச்சி பம்பரம் ஊசல் கடத்தை துன்பமன் சடத்தை துல்கிடம் கலத்தை பஞ்ச இந்திரிய வாழை கணத்தில் செல்லிடம் திருடயம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே படைக்க பங்கையல் துடைக்க சங்கரன் புறக்க கண்கை பணித்து தம் பயம் தனித்து சந்தகம் பரத்தை கொண்டிடும் தனிவே திருத்தி தனக்கு கொண்டு கொண்டு அருள்வாயே பெருமாளே. தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சமென்று உலகோரை. உனது பெரிய கையானது தாமரை பதுமநிதியாகும். கொடைச்சிறப்பிலே நீ மேகமே போல்வாய். தண்ணிய தமிழுக்கு தமிழ் புலவர்களுக்கு நீ புகலிடமாவாய் என்று உலகத்தவரிடம் தவித்து சென்று இறந்து உளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தானே. தவிப்புடன் சென்று இறந்து உள்ளம் புண்பட்டு தளர்ச்சியுறும் இந்த பம்பரத்தை ஊசர் கடத்தை துன்பமண் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை பதனழியும் பாண்டத்தை துன்பத்துக்கு ஈடாகிய மண் உடலை அழிந்து போகின்ற பாண்டத்தை ஐம்பொறிகளின் வாழ்வை அதாவது அடியேனிடம் கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டையம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயே. நொடிப்பொழுதிலே வந்து என் நெஞ்சமாம் இடத்தை திருத்தி தண்டையணிந்து உன் அழகிய திருவடிக்கு தொண்டு செய்யும்படி அருள் புரிவாயாக. படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சி மண் பணியாக. படைப்பதற்கு தாமரையோன் பிரம்மன், துடைப்பதற்கு அழிப்பதற்கு சங்கரன், காப்பதற்கு லட்சுமியின் நாயகன் திருமால் என அவரவர் பணிகொள்ளுமாறு பணித்து தம் பயம் தணித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா. அவரவர்கள் பணிகொள்ளுமாறு பணித்து நியமித்து அவரது பயங்களை நீக்கி எப்பொழுதும் மேலாம் நிலையை பூண்டிருக்கும் ஒப்பற்ற வேலனே. குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்கும் குலத்தில் கங்கை தன் சிறியோனே. மதுரைக்கு மேற்கே அழகிய திருப்பரங்குன்றத்திலே விற்றிருக்கும் அழகிய உயர்குல கங்கையின் குழந்தையே. குரப்பொற் கும்பை முன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே. குரக்குலத்து அழகிய கொம்பு போலும் வள்ளியை முன் தெனைப்புறத்தில் செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே. அடியேனிடம் நொடிப்பொழுதிலே வந்து என் நெஞ்சமாம் இடத்தை திருத்தி தண்டையணிந்த உன் அழகிய திருவடிக்கு தொண்டு செய்யும்படி அருள் புரிவாயாக.